வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜுக்கும் ரோகிணிக்கும் ரொம்பவே சந்தோஷம். எப்படியாவது அந்த பெரிய பங்களாவை நம்ம வாங்கிடணும், வாங்கி பயங்கரமாக அனுபவிக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஆசை. இதை எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கலந்து பேசிக்கிட்டு அவங்கவுங்க வேலை பார்க்குற இடத்துக்கு போகிறாங்க. மனோஜ் ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க, ரோகிணி பார்லர் போகிறாங்க. அங்கேருந்து வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. வித்யா, நீ உடனடியாக நீ பார்லர் சேரு அப்படிங்கிறாங்க. உடனே வித்யாவும் அவசர அவசரமாக வராங்க. என்னடி என்னாச்சு, வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனை இல்லைடி, நாங்கள் வேங்க போகிறோன்னு சொல்லி ஒரு வீடு சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாடி சொன்னேன், எப்படி இருக்குது, எத்தனை ரூம் இருக்குது அப்படிங்க. ரூம்பா, பெரிய கடல் மாதிரி இருக்குண்டி அப்படிங்கிறாங்க. கடல் மாதிரி இருக்குமா? ஆமாம், கடற்கரை பக்கத்தில் தான் வீடு, பெரிய பங்களாடி, 5 கோடி ரூபா விட எங்களுக்கு 3 கோடி ரூபாய்க்கு தராங்க அப்படிங்கிறாங்க. கேட்குறதுக்கே ரொம்ப காமெடியாக இருக்குது ரோஹிணி அப்படிங்கிறாங்க வித்யா. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எவனாவது ஒருத்தன் 5 கோடி ரூபாய்க்குள்ளே வீட்டை 3 கோடி ரூபாய்க்கு கொடுப்பானா? அப்போ அது உள்ளே ஏதோ ஒன்று இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. உள்ளே இருக்க தான் செய்யுது. எங்களை மாதிரி உழைச்சி முன்னேறி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதான் கொடுக்கணுன்னு அவங்களோட எண்ணம். அதனால தான் எங்ககிட்ட கூப்பிட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. சரி, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படிங்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் தெரியாது. மனோஜோட ஃப்ரெண்டு மொட்டை சந்தோஷம்னு ஒரு ஆள் இருக்கார்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவருக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறாங்க. அவருக்கு எப்படி தெரியும், அவருக்கு ஃப்ரெண்டா அப்படிங்கிறாங்க. அவருக்கு ஃப்ரெண்டெலாம் இல்லை, இவர் பார்க்கில் இருந்துருப்பார் போல். பார்க்கில் நடந்து வரும்போது அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு 5 கோடி ரூபா மதிப்புள்ள வீட்டை நான் 3 கோடி ரூபாய்க்கு விற்க போகிறேன், தெரிஞ்ச ஆள் இருந்தால் கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே மனோஜ் சொன்னார் அப்படிங்கிறாங்க. இல்லடி, 5 கோடி ரூபா வீட்டை 3 கோடி ரூபாய்க்கு விற்கிறாரு, அதுவும் தெரியாத ஒரு நாள் பார்த்த ஆள்கிட்ட போய் சொல்கிறாருன்னா அது எங்கேயோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ எதுக்குனாலும் சந்தேகப்பட்டுரு அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கடி, பண விஷயம் அப்படிங்கிறாங்க. 3 கோடி ரூபாய்க்குள்ள சொத்தை 6 மாதம் உங்களுக்கு டைம் தரோம், அது வரைக்கும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்லுவா சொல்லு இந்த காலத்தில்? இதெல்லாம் பார்க்கும்போது ஏமாற்ற மாதிரி தெரியுது அப்படிங்கிறேன். வாயமூடு, அவங்கெல்லாம் எவ்வளோ கரெக்டாக பேசுகிறாங்க தெரியுமா, சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க. அது போக அட்வான்ஸ் ஒரு கோயிலில் கொடுக்க சொன்னாங்க. சரியா, நாங்கள் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துட்டோம். என்ன, இப்போ மீதி ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சாவியை தந்துடுவாங்க. அந்த வீடு செம்மையாக இருக்கும், நினச்சி பாரு. என் பேரில் ஒரு பெரிய பங்களா அப்படிங்கிறாங்க. உன் பேர்லேயே பத்திரம் முடிக்க போகிறாரு அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்ன அந்தளவுக்கு விரும்புகிறாரு, என் பேரில் தான் பத்திரம் முடிப்பார் அப்படிங்கிறாங்க. பாரு, உன் பேரில் பெரிய பங்களா, வாழுடி வாழு அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை வேணும்னு தண்டி ஆசைப்பட்டேன், அப்படியே எனக்கு கிடைக்குது. வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் ஃபூல்லாம் இருக்குது தெரியுமா, அதை பார்த்துட்டு நான் ரொம்ப இதாகிட்டேன். வீட்டுக்கு முன்னாடி பீச், இதை மாதிரிலாம் கிடைக்காதுடி அப்படி இப்படிங்கிறாங்க. சரி, ஏதோ வாழ்க்கை அனுபவி அப்படிங்கிறாங்க. ஏதோ அனுபவிக்கணுமா, நல்லாவே அனுபவிக்க போகிறேன். மனோஜ் எப்படியாவது ரெடி பண்ணிடலான்ட்டு இருக்காரு பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது மனோஜுக்கு மறுபடியும் ரோகிணி கால் பண்ணுறாங்க. மனோஜ், நீங்கள் ஏன் சப்டீலரை பார்த்து நேரில் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பேசுங்க மனோஜ், ஒவ்வொரு சப்டீலரும் போய் சந்தித்து சொல்லுங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் சப்டீலர் தரும்போது டெபாசிட் அமௌண்ட் கம்மியாக வாங்கிட்டோம், ஓனர் கூடுதலாக வாங்க சொல்கிறாரு, 2 நாளில் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள், எல்லாரையும் தயார் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிளம்பி போகிறாரு. கிளம்பி போய் எல்லா சப்டீலரையும் பார்க்குறாரு, ஒவ்வொருத்தரையாக தனித்தனியாக போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு எல்லாருக்குமே டிவி கம்பெனிக்கு சப்டீலர் தான் வாங்கி தந்திருக்கேன், ஓனர் தந்திருக்காங்க. டெபாசிட் அமௌண்ட் உங்களுக்கு கம்மியாக தான் வாங்கியிருக்கேன், ஆனால் நீங்கள் எல்லாருமே 2 லட்ச ரூபா தரணும் அப்படின்ட்டு பேசுகிறாங்க. அப்போ அப்படியே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் சரி சார்ன்றாங்க. 2 நாளில் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளில் எல்லாருமே கொடுத்துட்றாங்க. அப்புறம் ரோகிணிகிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க, ரோகிணி 20 லட்ச ரூபா வாங்கிட்டேன், என் அக்கௌண்ட்டில் ஏற்கனவே 10 லட்சம் இருக்குது, அப்போ 30 லட்சம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. மனோஜ், அது இருக்கட்டும், நம்ம இப்போ கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லையே மனோஜ், உங்கள்கிட்ட கம்மியாக தானே இருக்கணும், 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிற. சாரி ரோகிணி, அதை நான் மறந்துட்டேன், என்கிட்ட இப்போ 25 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. இருக்குல்ல, இருக்கட்டும்,
முதல்ல ஆன்ட்டியை கூட்டி கொண்டு வீட்டை காமிப்போம். ஆன்ட்டிக்கு பிடிக்கட்டும். அப்படி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஆன்ட்டிகிட்ட நம்ம நைஸாக பேசி இது பண்ணிக்கலாம். அதுபோக ஆன்ட்டிக்கு 2 வீடு இருக்குது. ஒரு வீடை வேணால் விற்றுட்டு கூட அதை அந்த அமௌண்ட்டையும் வச்சு நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக அதில் ஒரு 50 லட்சம் அது வந்து இதாகும். நம்ம உருட்டி புரட்டி கொடுத்துடலாம்னு வச்சுக்கோற. ஒரு வீடு வேணால் இருந்துட்டு போட்டோம், அதை நம்ம ஒத்தி கொடுத்துருக்கோம். முத்து மீனா வந்து வாடகை எங்கேயும் போகிறாங்க, எங்கேயும் போயிட்டு போகிறாங்க. சுருதி ரவியை கூப்பிடுவோம், வந்தால் வராங்க, இல்லைன்னா அவங்களும் தனியாக போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான், எங்கள் அம்மா மட்டும் வந்தால் எனக்கு போதும் அப்படின்ட்டு இருக்காரு மனோஜ். இப்படியா இருக்குது. ரோகிணி புறப்பட்டு நேராக இங்கே வராங்க, வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து விஜயாட்ட பேசுகிறாங்க. ஆண்டி நாங்கள் ஒரு வீடு வாங்க போகிறோன்னு சொன்னோம்ல, அதை பார்க்கணும் வாங்க அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க. வீட்டு முகப்பை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. மனோஜ் இதாடா இந்த வீடடா வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இந்த வீடு தான் வாங்க போகிறோம்மா. இந்த வீடே உன் பேரில் தான்மா நான் வந்து பேர் வைக்க போகிறேன், விஜயா மஹால்னு வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற, தாஜ்மஹால் அந்த மஹால் இந்த மஹால்னு சொல்லுவாங்க, அதை மாதிரி இப்படி வைக்க போறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ரோகிணியும் சிரிச்சுக்கிறாங்க. நீ யார் பேர்னாலும் வை, இப்போ வீடு பத்திரம் என் பேரில் முடியணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க இங்கே ரோகிணி. வீட்டுக்குள்ளெல்லாம் போய் பார்க்குறாங்க. வீட்டு ஓனர் இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. இது எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பாருங்கள் அப்படிங்கிறாங்க. வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. அவங்க வீட்டு ஓனரே இல்லை, அவங்க வாடகைக்கு இருக்கிறாங்க. இவங்க எப்படியாவது இவங்ககிட்ட பணத்தை ஆட்டையை போட்டு சாவி கொடுத்துட்டு அவங்க ஓடிடணும்னு நினைக்கிறாங்க. இப்படியா இருக்குது. வீட்டை சுற்றி பார்த்துட்டு பீச்சுக்கெலாம் கூப்பிட்டு போகிறாங்கம்மா, செமையாக இருக்குமா, சாயந்தரம் நேரத்தில் வந்து இங்கே அப்படி வாக்கிங் போகலாம் வைக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படிங்கிறாங்க. டேய் கடற்கரை தண்ணி தாங்க வந்துடாத அப்படிங்க. அதெல்லாம் வராதுமா, நல்லா அவசரமாக தான் கட்டியிருக்காங்க வச்சுருக்காங்க, அப்படியா இருக்கும் இப்படியா இருக்குங்கிறாங்க. இதை பார்த்துட்டு விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நீச்சல் குளத்துலாம் வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் முகத்தில் தடவிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். டேய் மனோஜ் இந்த வீட்டை எப்படியாவது வாங்கிடுடா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வாங்கிடுவோம்மா, ஒரு சில நேரத்தில் நான் எனக்கு கொஞ்சம் பணம் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட எங்கடா பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்கள்கிட்ட 2 வீடு இருக்குது, எப்படினாலும் உங்கள் காலத்துக்கு அப்புறம் எனக்கு தான் தருவீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் உனக்கு தெரிஞ்சால் சரி தான், என் 2 வீடுமே என் காலத்துக்கு அப்புறம் உனக்கு தான் தருவேன், ஆனால் என் காலத்துக்கு என் பேரில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வீடை ஒத்திக்கிட்டுருக்கீங்க, நம்ம இந்த வீடை வந்து 50-30 லட்ச ரூபா கொடுத்தோன்னே இந்த வீட்டுக்கு நம்ம வந்துடலாம். நாங்கள் ஏற்கனவே 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டோமா, இப்போ 25 லட்ச ரூபாய் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக சாவியெல்லாம் தந்துடுவாங்க. நம்ம எல்லாருமே இங்கேயே குடியேறிடலாம். அந்த வீடை நம்ம யாருக்காவது கொடுக்கலாமா, அந்த தொகையை வச்சு இதுக்கு நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னா மீதி நம்மளுக்கு கம்மியாக கொடுத்தா போதுங்களாம்மா, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா பக்கத்தில் வந்துடும். இப்போ 30 அது ஒரு 50 80 லட்ச ரூபா ஆச்சு. நான் 2-3 மாதத்தில் புரட்டி அது ஒரு 20 ரூபா கொடுத்துருவேன். 1 கோடி ரூபா சரியாயிடும். அண்ணன் உருட்டி புரட்டி 6 மாதத்தில் கொடுத்துருவோம்மா, இந்த பங்களாவே நம்மளுக்கு சொந்தமாக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் பயங்கர சந்தோஷமாக இருக்குடா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, என் மேலே 2 வீடு இருக்குது, நம்ம இருக்கிறதுக்கு வீடு இல்லைனா தானே பிரச்சனை, அந்த வீடை கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் 30 லட்ச ரூபா கொடுத்தோன்னா சாவி தந்துடுவார், நம்ம அதுக்கப்புறம் ஒரு டேட்டில் நம்ம அதை பணம் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மனோஜ் இதை நான் பார்வதிட்டு சொல்லி ஆகணும், நீ பார்வதி வீட்டில் கொண்டு விட்டு போங்க அப்படிங்கிறாங்க. நேராக பார்வதி வீட்டில் கொண்டு விடுறாங்க. பார்வதி வீட்டுக்கு வரும்போதே ரொம்ப சந்தோஷமாக விஜயா வராங்க. என்ன விஜயா பயங்கர சந்தோஷமாக இருக்கேன், என்ன ஏதாவது சந்தோஷமான செய்தியா, பேரனா பேத்தியா அப்படிங்கிறாங்க. என்னது பேரனா பேத்தியா அப்படிங்கிறாங்க. இல்லை 3 மக்கமாருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சேன், 3 பேருக்கும் வாரிசு வரலன்னு சில நேரம் அண்ணன் உங்கள் வீட்டுக்காரர் ஃபீல் பண்ணுவார், நீனும் சொல்லுவேன். இப்போ நீ சந்தோஷமாக பார்த்தா ரோஹிணியா சுருதியா அப்படிங்கிறாங்க. யாரும் இல்லை, மனோஜ் ஒரு பெரிய வீடு வாங்க போகிறான் அப்படிங்கிறாங்க. அப்படியா பரவாயில்லையா, எங்கே அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல செம்மையாக இருக்குது, நான் போய் பார்த்தேன், நானே ரொம்பவே அரண்டு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னது 3 கோடி ரூபாய்க்கு வாங்க போகிறான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் 3 கோடி ரூபாய்க்கு வாங்க போகிறான். அந்த வீட்டோட மதிப்பு 5 கோடி ரூபாயாம். மனோஜோட அருமையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்காரங்க மனோஜ்கிட்ட தான் கொடுப்பேன்னு சொல்லி கொடுக்காங்க. பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இப்போ அட்வான்ஸ் 5 லட்ச ரூபா போட்டிருக்காங்க. ஒரு நல்ல நாளை பார்த்து 25 லட்ச ரூபா கொடுத்து சாவியை வாங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து மீதி தொகை கொடுத்தா போதுங்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பார்வதி, ஏய் நீ சொல்லுது எல்லாமே வந்து சரியாக படலையே, எவனும் 5 கோடி ரூபா வீட்டை நட்டை போட்டுக்கிட்டு 3 கோடி ரூபாய்க்கு கொடுப்பானா, 5 கோடி ரூபாய்க்குள்ள ப்ராப்பர்ட்டி யார் கொடுப்பா அப்படிங்கிறாங்க. கொடுக்காங்களே கொடுக்காங்க, அது 6 மாதம் டைம் கொடுக்காங்க, அவங்க ஃபாரின்ல போய் செட்டில் ஆக போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, ஏதோ தப்பாக இருக்குது,
மனோஜை நல்லா விசாரிக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. எல்லாம் விசாரிச்சுட்டான். மனோஜே பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கான். ரோகிணி என்ன சாதாரணப்பட்டவளாம்? ரோகிணி வந்த நேரத்தில் தான் பெரிய பங்களாவே என் பையனுக்கு வரப்போகுது. அதுபோக அந்த வீடே என் பேர் தான் வைக்கணுங்கிறான். எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அதுபோக அந்த வீடு ஃபைனல் ஆகும்போது நான் ஒரு வீட்டை விற்று அந்த பணத்தை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. விஜயா ரொம்ப யோசனை பண்ணிக்கான். மனோஜை நம்பி ஒரு கதையில் இறங்காத, அவன் ஆர்வ கோளாறில் இருப்பான் அப்படிங்கிறாங்க. அவன் ஆர்வத்தில் கோளாறில் இருந்தாலும் ரோகிணி கரெக்டாக தான் இருப்பான், அவன் ரொம்ப தெளிவாக தானே இருப்பான் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான், அவன் நான் பார்த்து வச்ச பொண்ணுல அப்படின்னு சொல்லி 2 பேரும் பயங்கரம் சந்தோஷமாக பேசிக்கிறாங்க. அப்போ மனோஜ்கிட்ட இவர் வராது, முட்டை சந்தோஷம் வராது. ஏன்னா அட்வான்ஸ் 5 ரூபா கொடுத்துருக்கோம், அவர் வேறு கால் பண்ணிகிட்டு இருக்காரு. மீதி 25 லட்ச ரூபா என்னைக்கு கொடுக்குறேன், என்னைக்கு சாவி வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சாவி தானே வாங்கிடுவோம், அதான் ஒரு முகூர்த்தம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரிவா ஜோசியக்காரரை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் ஜோசியக்காரரை பார்க்குறாங்க. தம்பி, நாளை கழிச்சு ஒரு வளர் உரையில் ஒரு நாள் நல்ல நாள் இருக்குது சரியா? நேரம் வந்து காலையில் 10:30 to 3 மணி வரைக்கும் இருக்குது. அப்புறம் 6 மணி to 8 மணி வரைக்கும் தான் இருக்குது தம்பி. இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் கொடுத்தேன்னா ஓஹோன்னு வருவேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கை கொடுத்து கிளம்புறாங்க. டேய் சந்தோஷ், எல்லா வகையிலும் பயங்கர ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. பாரு, அதெல்லாம் விட்டுரு. 5 லட்ச ரூபா நீ கொடுக்கும்போது 2% நான் வாங்கலை. இந்த 30 லட்ச ரூபா ரவுண்டாக வரும்போது நீ 2% தந்துடணும். அவுட்டில் வாங்குறத நான் வாங்கிப்பேன் சரியா அப்படிங்கிறாங்க. சரியாப்பா தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டில் போய் சொல்கிறாங்க, ஏம்மா நாளை கழிச்சு சரியான முகூர்த்தம்மா, அன்றைக்கி தான் அட்வான்ஸ் கொடுக்க சாவி வாங்க போகிறோமா அப்படிங்கிறது. எங்கடா அண்ணா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டே மனோஜ், இதையுமே பொறுமையாக இது பண்ணு, அவசரப்படாத அப்படிங்கிறப்பா. நான் அவசரப்படலைன்னா அவங்க வேறு யார்கிட்டயா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க ஃபாரின் போகணுன்னு அவசரத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து நான் பணத்தை கொடுக்கலன்னா வேறு ஆள்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. பாரு, உனக்கு சொத்தை பற்றி ஒன்றும் தெரியாது மனோஜ், நல்லா விசாரிக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறப்பா. அவங்க டாக்குமெண்ட்லாம் தந்தாங்க, படித்து பார்த்தா ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்க அந்த வீட்டில் வாடகைக்கு இருக்காங்க. ஓனர் பேரை மாற்றி கம்ப்யூட்டர் சென்டரில் ஒரு பிரிண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அதை கூட அவர் கவனிக்கலை. ஒரு உண்மையான பத்திரம் எப்படி இருக்கும், அதுபோக வந்து அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு சுத்தமாகவே தெரியல. ஏன்னா அவர் வெறும் புத்தக பொழுது தானே, சிந்தனையாக செய்யக்கூடியவர் கிடையாது. ஆர்வ கோளாறில் இருக்கிறவர் தான் மனோஜ். இங்கே ரோகிணி அறகுறை, ஆனால் கிரிமினல் வேலை பயங்கரமாக பார்ப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் விஷயத்தை பற்றி ஒன்றுமே தெரியல. அவங்களும் இந்த வீட்டை பார்த்தோன்னே இதை எப்படியாவது வாங்கி ஆகணும்னு சொல்லி கற்பனை கோட்டை கட்டுறாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை சொல்கிறாங்க, எதையும் யோசிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ரவி சொல்கிறாரு, டேய் மனோஜ் 3 கோடி ரூபா ரெடி பண்ணிடுவியா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அசால்ட்டாக ரெடி பண்ணிடுவேன்டா, நான் முன்னாடி மாதிரி கிடையாது. எங்கள் சாரே மாதம் 10 லட்ச ரூபா தருவார். அது போக என் ஃபர்னிச்சர் கடை வியாபாரம் இருக்குது. அது போக சப் டீலர் கூட எனக்கு அமௌண்ட்டு கூடும். இந்த 10 லட்ச ரூபாங்கிறது மேட்ரு கிடையாது. அப்புறம் 12 ஆகும், 13 ஆகும், 14 ஆகும், 15 ஆகும், இப்படி போயிட்டே இருக்கும். அதனால் அது ஒரு மேட்ரு கிடையாது, நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோ, அவர் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கெல்லாம் டவுட்டாக தான் இருக்குது. ஸ்ருதி சொல்கிறா 5 கோடி ரூபாய்க்குள்ள சொத்தை யாருங்க 3 கோடி ரூபாய்க்கு கொடுப்பா அப்படின்னா தான் யாருனாலும் வாங்க தயாராக இருப்பாங்க. ஏன் மனோஜ் மட்டும் தேடி கொண்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் பேசிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே முத்து அமைதியாக இருக்கார். என்ன இதை கேட்டால் அவங்க அண்ணாமலை என்னடா அமைதியாக இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நான் ஏதாவது சொல்ல போனால் மனோஜ் அந்த வீடு வாங்குறதுக்கு நான் பொறாமப்படுதுன்னு நினைப்பான். அவன் விருப்பம் போல செய்யட்டும்பா, அதான் நான் எதுவும் சொல்லலை. ஆனால் இதில் நிறைய தவறாக தெரியுதுப்பா. ஒரு வசதியான ஆள் 5 கோடி ரூபா சொத்தை 3 கோடி ரூபாய்க்கு கொடுக்காங்க. அதுவும் யாருன்னே தெரியாத ஒரு ஆள் கொடுக்காங்க. அவர் ஒரு பணக்காரனா அவரே மாதிரி தெரிஞ்ச ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க மூலமாக கூட கொடுக்கலாம். இல்லை ஃபாரினில் கோடிக்கணக்கான சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி நம்ம வந்தால் போனால் இருக்கிறதுக்கு இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ச்மேனை வச்சுட்டு அவங்க போவாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் அப்படி தான். ஆனால் இது எல்லாமே வந்து வித்தியாசமாக உதைக்குது. அதான் இதாக இருக்குப்பா. ஏதோ ஒரு வகையில் ஏமாந்துடக்கூடாது. நம்மால் வேறு ஒரு ஏமாந்த கோழி. யாருக்குனாவே ஒரு 27 லட்ச ரூபாயை ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட கொடுத்து ஏமாந்துட்டான். அதை இன்றைக்கி வரைக்கும் வாங்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உண்மை என்னவோ அப்படி இருக்கும்போது இந்த 30 லட்ச ரூபாயை உருட்டி புரட்டி கடன் வாங்கி கொடுத்துக்கிட்டு நாளைக்கு அதில் அவன் ஜீரலியப்படாதுன்னு நினைக்கம்பா. அவன் வேணால் நீ தம்பியாக நினைக்காம இருக்கலாம், நான் ஒரு அண்ணனாக நினைக்கேன். அவன் கஷ்டப்பட்டுறக்கூடாது, மேலும் வளரணும் அப்படின்னு நினைக்கம்பா. ஆனால் அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. மற்ற நீ சொன்னாலோ
நான் சொன்னாலும் அவன் கேட்கக்கூடிய மனநிலையில் இல்லை. அவன் கற்பனை கோட்டையில் இருக்கான். அதுபோக அவன் அம்மா என்ன சொல்கிறா, அவன் பொண்டாட்டி என்ன சொல்கிறா, அவன் மனநிலை என்ன, அந்த 3 சிந்தனை தான். இந்த வீட்டில் தகப்பனா நான் இருக்கேன், தம்பியா நீ இருக்க, ரவி இருக்கான், சொல்லலாம் அவன் கேட்குற மாதிரி கிடையாதுப்பா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு நாள் கழியுது, மறுநாள் விடியுது. விடிஞ்சோடனே அந்த பொழுது எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. பத்திரத்துக்கு டாக்குமெண்ட்டுக்கு இவங்க ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்காங்க. அவனும் எப்படியாவது 30 லட்ச ரூபாய் வாங்கணும். வாங்கிட்டு சாவியை கொடுத்துட்டு ஓனர்கிட்ட போய் 1,50,000 லட்ச ரூபா நம்ம மாதம் வாடகை இருக்கும், அதை கொண்டு கொடுக்கணும், கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு அவங்க நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் கால் பண்ணுறாரு. சார் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது, இன்றைக்கி நான் உங்களுக்கு மீதி 25 லட்ச ரூபாய்க்கு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அப்போ 30 லட்ச ரூபாச்சு. இந்த 30 லட்ச ரூபாய்க்கு தந்த உடனே உங்களுக்கு நான் சாவி தந்துடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் குடியேறினா குடியேறிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மீதி பணத்தை செட்டில் பண்ணுறாங்க. சும்மா ஒரு பதிவுறாத பேப்பரில் எழுதி கொடுக்காரு, என் வீட்டை உங்களுக்கு எழுதி தரேன், 6 மாதம் கழிச்சு நம்ம பத்திரம் முடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு சாவி வாங்குறாங்க. பயங்கரமான சந்தோஷம். உடனே இதை எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி இந்த வீட்டை நம்மளுக்கே சொந்தமாக்கிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கற்பனை போட்டு பண்ணுறாங்க. அப்போ எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் பார்ட்டி கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் பக்கெட் பிரியாணி ஒரு 3 பிரியாணி வாங்கி வீட்டில் எல்லோருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. உடனே முத்து சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க. இல்லை நீலாம் சாப்பாடு வாங்கி தெரியாதான், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, இனிமேல் நான் சாதாரணப்பட்டவன் கிடையாது, மிகப்பெரிய ஆள். நான் என் வீடே 3 கோடி ரூபா, இன்றைக்கி மதிப்பு 5 கோடி. அதுபோக நான் கடை வச்சுருக்கேன், நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன்டா. அதுபோக என் மாமனாரை கேட்கவே வேண்டாம், ரோகிணி பெரிய கோடீஸ்வரி பிறக்கும் போதே அப்படி அப்படிங்கிறாங்க. ரோகிணியும் பயங்கரமாக சிரிச்சுக்கிறாங்க. எப்படியா இருக்குது ஆண்டி, நம்ம நாளைக்கு அந்த வீட்டுக்கு போகிறோம், நல்ல நாள் பார்த்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சொல்கிறேன் அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா நம்ம எல்லாருமே இந்த வீட்டில் இருக்கலாம், மனோஜ் ரோகிணி ஒன்றாங்க இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அதுக்கு சொல்கிறதுக்கு அவன் என்ன ஆள், மனோஜ் எங்கே கூப்பிட்றான்னு அங்கே தாங்க நம்ம எல்லோரும் போகணும், வீடு பெரிய வீடுங்க, இங்கே இருக்கிறத விட அங்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க, பின்னாடியே பீச்சுங்க, நீச்சல் குளம்லாம் இருக்குது, செமையாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, எனக்கு இதுவே போதுமானதாக இருக்குது, நீ வேணால் மனோஜ் கூட போயிரு அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் இல்லாமலாம் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, எப்பா அம்மா நீங்கள் இல்லாமல் இருந்துக்க மாட்டாங்க, எனக்கு அம்மா இல்லாமல் இருக்க முடியாது, நம்ம எல்லாருமே போகலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அப்போ முத்தும் வரலாமா அப்படிங்கிறாங்க. முத்து வேண்டாம்ப்பா அப்படிங்க. அதானே, முத்து வேண்டாம், உங்கள் அம்மா வேணும், நான் வேணும் அப்படி தானே அப்படிங்கிறாங்க. முத்து எங்கே வரானோ அங்கே வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜை கூப்பிட்டு பேசுகிறாங்க விஜயா, டே அந்த வீடு பெரிய வீடு, சின்ன வீடு கிடையாது, அவங்க எங்கேயோ ஒரு மூலையில் இருந்துட்டு போகிறாங்க, அதுபோக நீ பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்ட, இப்போதைக்கு ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு நீ சமையக்காரியே யாரும் வைக்க முடியாது, அந்த மீனா அந்த வீட்டில் வந்தானா நல்ல இந்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவாள், ஒரு வேலைக்காரி மாதிரி, அப்புறம் சமையல் பண்ணிப்பா, 2 in 1டா, சம்பளமே கொடுக்காத வேலைக்காரி நம்மளுக்கு என்ன எங்கேயாவது கிடைக்குமா, அதுபோக அங்கே போய் பூ வியாபாரம்லாம் பண்ண முடியாது, ஏன்னா பெரிய வீடு, அதை துடைக்க வைக்கையே நேரம் சரியாக இருக்கும், சொருப்புங்க சரியாக இருக்கும், அவன் எங்கே போவான், பேசாமல் எல்லோரும் சேர்ந்துருக்கட்டுன்னு சொல்லு, அதுபோக முத்து அங்கே கார் எடுத்துகிட்டு வெளில போகிறானு உன் டிரைவர் மாதிரியே கேருங்கிட்ட சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுதி ரவியும் தான் சொந்தக்காரங்கன்னு சொல்லி முடிச்சுக்க அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா முத்து மீன் எல்லோரும் வரட்டும் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே மறுநாள் கிளம்பி அந்த வீட்டுக்கு போகிறாங்க. மனோஜ் புதுசாக வாங்கியிருக்கிறதாக நம்பப்படுகிற அந்த வீட்டுக்கு, அந்த வீட்டு ஓனர்கிட்ட அந்த வாடகைக்கு இருக்கிறவங்க, இன்னும் நாங்கள் அந்த வீட்டை காலி பண்ணிட்டோம், நாங்கள் பிடிங்க வாடகைன்னு கொடுக்கல, அவங்க ஒரு இடத்துல ரூம் போட்டு தங்கியிருக்காங்க. மனோஜும் ரோகிணியும் அந்த வீட்டுக்கு போன பிறகு தான் நமக்கு 2-3 நாள் கழிச்சு தான் கொடுக்கணும்னு நினைக்காங்க, ஏன்னா நம்மளுக்கு நெருக்கடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இருக்குது. அவங்க ரூம் போட்டு தங்கியிருக்காங்க. வீட்டு ஓனர் எங்கே இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க, வேறு இடத்துல, சென்னையில் வேறு இடத்துல இருக்கிறாங்க, அதே வீட்டு ஓனர். இப்படியே இருக்குது. இந்த சூழ்நிலையில் அந்த வீட்டில் இருக்காங்க. வீட்டை பார்த்துட்டு முத்துலேருந்து முத்து மீனாவுக்கெலாம் பயங்கர ஆச்சரியம், ஏங்க இவ்வளோ பெரிய வீடை எப்படிங்க 3 கோடி ரூபாய்க்கு கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க. அவன் தான் சொல்கிறானே 5 கோடி ரூபா விட 3 கோடி ரூபாய்க்கு கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. என்ன செய்ய, அவர் பெரிய தொழிலதிபர் ஆகிட்டார், யார் சொல்லி அவர் கேட்க மாட்டார், அவர் அன்றைக்கி கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுறங்கிறாரு. சரி அவங்க சௌரியம் கூட, நம்மளும் ஆளா போலங்க இருக்கோம், அதுபோக அப்பாவுக்காக தான் இருக்கோம், இவங்க வாங்கின வசதியை நம்ம அனுபவிக்கிறதுக்காக இல்லை அப்படிங்கிற எனக்கு தெரியுதுங்க, நானும் அப்படி தான் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க.
ஏய் மீனா, உங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய வீடெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியுமா? பார்த்தியா மனோஜை, தொழில் ஆரம்பித்து ஒரு 4-5 மாதத்துலேயே இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான். இன்னும் அவன் லெவலே வேறு. இனிமையாவது அவன் சொல்கிறது மட்டும் தான் நீ சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, அவர் எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி தான், எவ்வளோ பெரிய வெண்ணெய்னாலும் சரி தான், அந்த வெண்ணெய்க்கெலாம் மீனா சமைக்க மாட்டான். பொதுவாக என்ன சமைக்கலாம், நம்ம வீட்டில் எப்படி சமைச்சாலும் அதே மாதிரி தான் இங்கேயும் சமைப்பான். அதை சாப்பிட தலைவருக்கு விருப்பம் இருந்தால் சாப்பிட சொல்லுங்கள், இல்லைன்னா கடையில் பொட்டனை வாங்கிட்டு போய் சாப்பிட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவன் ஏன்டா பொட்டனை வாங்கணும்? அவனுக்கு இருக்க வசதிக்கு இன்றைக்கி எத்தனை சமையல்காரன் கூட வைக்க முடியும். நான் தான் சரி வீட்டு சாப்பாடை சாப்பிட்றான், மீனா சமைக்கிட்டோம்னா எப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, பாரு விஜயா, அங்கே ஆடின கரகாட்டத்தை இங்கே வந்து ஆடாத. என்ன இதில் சுற்றி இருக்க வீட்டுக்காரங்களாம் பெரிய பெரிய ஆட்கள், தராதரத்துக்கு ஏதாவது நடந்துக்கோ அப்படி இப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த மீனவன் தான் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. இந்த வீட்டு ஓனர் மனோஜ், அவன் சொல்ல கேட்டுட்டு தானே இங்கே இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்க சொல்ல கேட்டுக்கிட்டு இருக்கணும்? அவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு பிடிச்ச மாதிரி சமைங்கன்னா என்னெல்லாமா பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மீனா, நம்ம வீட்டில் எப்படி சமைச்சியோ, உனக்கு என்ன சமைக்க முடியுமோ அதை சமைச்சு வை. சாப்பிடணுன்னா சாப்பிடுதாங்க, சாப்பிடாட்டா கடையில் சாப்பிடுதாங்க, விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டு பின்னாடி அந்த நீச்சல் குளம் பீச்செலாம் போய் பார்க்குறாரு. அவர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. எப்படியா இருக்குது அப்பா, நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நீச்சல் குளம் பீச்செலாம் வந்து இருக்கிற வீடெல்லாம் நான் சினிமாவில் தான்டா பார்த்துருக்கேன், நேரில் இப்போ தான் பார்க்குறேன். மனோஜ் இதை வாங்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டானுங்கிறது ஆச்சரியமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் பயமாகவும் இருக்குது. இவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம ஒன்றும் இல்லாமல் இருந்தால் கூட எவனாவது ஆட்டையை போடணும்னு நினைக்கும் போது, பெரிய வீடு அதை ஆட்டையை போடலாம் இதை ஆட்டையை போடணும்னு நினைப்பான். அதுபோக இந்த ஓனரு இவ்வளோ கம்மியான ரேட்டில் யாரும் கொடுக்க மாட்டாங்க, அதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்கோ என்னமோன்னு எனக்கு தெரியலடா அப்படிங்கிறாங்க. எப்போ நான் சொன்னோம்லப்பா, உனக்கு அது படுது, சரி நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது முத்துக்கு ஒரு கால் வருது. யார் கால் பண்ணதா? இந்த வீட்டை தான் சொந்த வீடுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆள் ஏமாற்றி மனசில் கொடுத்து போயிருக்காருல, அவர் தான் கால் பண்ணுறாரு. தம்பி, உங்கள் நம்பரை வந்து கார் ஸ்டாண்டில் கொடுத்தாங்க, நீங்கள் தான் அந்த டிரைவர்லேயே ரொம்ப அனுபவம் உள்ள ஆள், வெளியூர்லாம் வந்து அசராமல் கார் ஓட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து இப்போ பாம்பே கிளம்புறோம், பாம்பே வரைக்கும் எங்களை கொண்டு விட்டுட்டு ஒரு நாள் எங்கள் கூட இருந்து வரணும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு சார் அப்படிங்கிறாங்க. இல்லை, பாம்பேயில் நாங்கள் வந்து ஒரு வீடு பார்த்தோம், அந்த வீடு இப்போ அமையல. பெங்களூரில் ஒரு வீடு பார்த்தோம், அமையல. இப்போ எங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் பாம்பேயில் இன்னொரு இடத்துல ஒரு நல்ல வீடு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க வாடகைக்கு. நாங்கள் பெரிய வீடாக தான் பார்த்து எடுப்போம், அதனால் ஒரு நாள் எங்கள் கூட ஹோட்டலில் தங்கிட்டு எங்களை அந்த இடத்துல கொண்டு கரெக்டாக அந்த வீட்டில் எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு நீங்கள் வரணும் அப்படிங்கிறாங்க. சரி சார் வந்துடலாம். வாடகை எவ்வளோ வரும் தம்பி அப்படிங்கிறாங்க. வாடகை சார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. மீனாக தான் கொஞ்ச நாளாக நிறைய வருமானத்தை உண்டியலில் சேர்த்து வச்சிட்ருக்கான், நம்மளால் சேர்த்து வைக்க முடியாமல் இருக்குது. சரி ரைட்டு, இந்த ஆஃபர் போவோம்னு சொல்லிட்டு இவ்வளோ சார் என்ன வரும்னு எல்லாமே சொல்லிடுறாரு. உடனே மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா நான் நாளைக்கு பாம்பே வரைக்கும் போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இன்னும் பக்கத்தூர் போகிற மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, இங்கே சரியாக ஓட்டம் இல்லை, கம்மியான வாடகை தான் வருது, இப்படி வெளியூருக்கு போய் கொண்டு விட்டு வந்தோம்னா கொஞ்சம் பணம் கிடைக்கும், நான் ஒன்றும் உண்டியலில் கொஞ்சம் நல்ல பணம் போட்ட மாதிரி இருக்கும் மீனா, ப்ளீஸ் மீனா அப்படிங்கிறாங்க. சரிங்க போய்ட்டு வாங்க, பார்த்து கவனமாக போங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டே இவ்வளோ தூரம் போகணுமா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, மாடியில் ரூம் கட்டுன்னு சொல்லி தான் பணம் சேர்த்தோம், இப்போ அங்கே கட்டக்கூடிய சூழ்நிலையில் மனோஜுக்கு வந்துட்டான். இப்படி இருக்கும்போது வந்து அந்த பணத்தை எப்படியாவது சேர்க்கணும்பா, சேர்த்து மீனாவுக்கு நகை வாங்கி கொடுக்கலான்னு பார்க்குறோம்பா அப்படிங்கிறாங்க. நல்ல முயற்சிடா, நல்ல முயற்சி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மறுநாள் விடியுது. வெடிஞ்சோன்னே முத்து பாம்பே போயிடுறாரு. மீனாட்ட போகும்போதே சொல்லிட்டு போயிடுறாரு, மீனா அங்கே போய் ஃபோன்லாம் அதையும் எடுக்க முடியாது, ஏன்னா நான் ஒருத்தனே தான் ஓட்டணும், ஓட்டுவேன் அப்புறம் ரெஸ்ட் எடுத்து போவேன், ஃபோன்லாம் சரியாக பேசிக்க முடியாது, ஏதாவது முக்கியமான கதைனா மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து முத்து அவங்க பாட்டிக்காரனை ஏற்றிட்டு பாம்பே கிளம்பி போகிறாரு. போகிற வழியில் ஒரு இடத்துல இறங்குறாங்க. முத்து செல்லு கீழே விழுந்துருது, பொத்துன்னு அது நொறுங்கிடுது. ஐயோ புது செல்லு நொறுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறாரு. நேரத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதில் இந்த ஓனர் சொல்கிறார், தம்பி என்னால் தான் செல் நொறுங்கிடுச்சு, எனக்கு தானே நீங்கள் ஆஃபர் வந்தீங்க, உங்களுக்கு புது செல் வாங்கி தந்துடுறேன் அப்படிங்களா. அதெல்லாம் வேண்டாம் சார், நீங்கள் எனக்கு எவ்வளோ பேசுகிறீங்களோ அதை மட்டும் கொடுங்க, என் வேலைக்குள்ளே காசு தந்தால் போதும் சார், இது வந்து நான் தான் கையில் போட்டேன், வேண்டாம் சார் இருக்கட்டும் அப்படி இப்படின்றாரு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தவங்க தானே அந்த வீட்டை மனோஜ்கிட்ட விற்றுருக்காங்க, விற்ற மாதிரி சீன் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த உண்மையான ஓனர் வந்து அந்த வீடு எப்படி இருக்குது ஏது இருக்குது
நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு சாவி எடுத்துகிட்டு வராங்க. மனோஜுக்கு கள்ளச்சாவி ஒன்று கள்ளச்சாவி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அதை வச்சு தான் அவங்க திறந்துருக்காங்க. வீட்டுக்கு அவங்க வர்றாங்க. வீட்டுக்குள்ளே ஆட்களாக இருக்காங்க. அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே முழிக்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே யார் இருக்கா? நம்ம யாருக்கும் வாடகை கூடலையே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ரோகிணி நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் யாருன்னு கேட்டால் நீங்கள் யாருன்னு கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் இந்த வீட்டு ஓனர் அப்படிங்கிறாங்க. ரோகிணியும் மனோஜ் என்னது நீங்கள் இந்த வீட்டு ஓனரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இந்த வீட்டு ஓனர்கிட்ட நாங்கள் விலைக்கு வாங்கிட்டோம். அப்போ நாங்கள் தானே ஓனரு அப்படிங்கிறாங்க. நாங்கள் உங்கள்கிட்ட எப்போ ஒத்தோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எங்கே எங்கிட்ட விற்றீங்க? வீட்டு ஓனர் எங்கிட்ட விற்றுட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா தம்பிங்க பாருங்கள் புரியுத மாதிரி பேசுங்க. இந்த வீட்டோட ஓனர் நாங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் ரூம்லேருந்து வெளில வராங்க. மனோஜ் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எப்பா நம்ம பணம் கொடுத்து இந்த வீட்டு ஓனர்கிட்ட வீடு வாங்கியிருக்கோம். இவங்க சம்மந்தம் இல்லாமல் வந்து ஏன் வீடுங்காங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு. யாருன்னே தெரிலப்பா ஆர்வக்குள்ளாரில் வராங்க வைக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க மனோஜ் நம்ம இவ்வளோ பெரிய வீடு வாங்கியிருக்கோம், பொறாமையில் யாரோ செய்கிறாங்க, இது முத்து வேலையாக கூட இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க ரோகிணி இப்படிலாம் நீங்கள் வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காதங்க. என் வீட்டுக்காரு எங்கே போயிருக்காரு? பாம்பேக்கு ஒரு ஆஃபராக போயிருக்காரு. நீங்கள் என்ன எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பாம்பேக்கெலாம் போகலாம், அவங்கள தெரிஞ்சவங்கள வச்சு நம்மளை வந்து பொறி கொடுக்க பார்க்காரு அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. மாமா என் வீட்டுக்கார மரியாதையை பேச சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க ஏம்மா அங்கே பாரு ஸ்ருதி சாரி ராகினி இப்படிலாம் பேசாதம்மா, முத்து ஆஃபர் தான் போயிருக்கான், முதல்ல இது யாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்க ஸ்டேஷனில் போய் உள்ளதை சொல்லுவாங்க. சார் அங்கே பாருங்கள் வீடு என் பேரில் இருக்குது, அதுக்குள்ள டாக்குமெண்ட் இதெல்லாம் இருக்குது. அந்த வீடை வந்து யார்கிட்டையோ வாங்கிட்டே வச்சுட்டேன்னு சொல்லி கொஞ்சம் ஆட்கள் வந்து அதை வந்து அந்த என் வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்காங்க கள்ளச்சாவி போட்டு. அவங்கள நீங்கள் தான் வெளியெடுத்து கொடுக்கணும் வைக்கணும்னு சொல்கிறாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப் எடுத்து ஒரு 10 போலீஸ் போகிறாங்க. எல்லோரும் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் ஸ்டேஷனில் போய் நிற்காங்க. இவங்க வீட்டில் நீங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு மனோஜ் கேட்குறாங்க. சார் இந்த வீட்டு ஓனர்கிட்ட நான் வாங்கிட்டேன் சார், 30 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க, அவங்க ஃபாரின் போயிட்டாங்க, இப்போ ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் அந்த வீட்டு ஓனர்கிட்ட வாங்க வாய்ப்பு இல்லை. நான் ஒரு ஆள்கிட்ட வாடகை தான் வச்சுருந்தேன், அவங்களுக்கு 1,50,000 லட்ச ரூபா வாடகை, மாத வாடகை. அவங்க ஒரு மாதம் கூட இருக்கல, அவங்க கிளம்பிட்டாங்க. சரி ஒரு நாளுக்கு வாடகை போட்டு அவங்க காலி பண்ணி போயிட்டாங்களா, அடுத்தாப்புல யாரையும் வாடகை வைக்கணும்னா வீடு எப்படின்னு பார்க்கணுமேனு வந்தால் நீங்கள் இருக்கிறீங்க, அவங்களுக்கு இந்த வீட்டுக்காரங்களும் சம்மந்தம் கிடையாது அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை வீடு அவர் கொடுத்த வீடு தான் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் வேணாலும் வருவாய்த்துறையில் இது பண்ணி உண்மை நிலையை இது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. யார் ஓனர்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இது பண்ணுறாங்க. இது பண்ணுறபோது பெட்டிஷன் கொடுத்தவர் தான் ஓனர்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சார் இது நம்ப மாட்டேன், உங்களுக்கு நிறைய பணம் இருக்காரு நினைக்கிறேன், அதனால தான் அவர் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் 4-5 டிகிரி படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் 4-5 டிகிரி படிங்க என்ன படிங்க, வீடை வாங்கிறதுக்கு முன்னாடி யார் ஓனர் எனக்கு தெரிஞ்சிக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சார் ஒரு பேப்பர் இருந்தார் படித்தேன் அப்படிங்கிறாங்க. சரி பேப்பர் இருந்தால் அவங்க ஓனர் ஆயிடுவாங்களா? வருவாய்த்துறையில் வந்து ஓனர் வந்து இவ்வளோ தான் சொல்கிறாங்க, அதனால் ஒழுங்கு மரியாதை வீட்டை காலி பண்ணி கொடுங்க, இல்லை நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நான் காலி பண்ண மாட்டேன், நான் 30 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், என்ன ஒரு நாள் ஏமாற்றி போயிட்டேன்னு சொன்னாலும் அவர்கிட்ட வாங்கி தாங்க அப்போ தான் விட்டுட்டு போவேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அதிகாரி சொல்கிறாங்க என்ன கேட்டு கொடுத்தீங்களா பணம்? இல்லை இவரை கேட்டு கொடுத்தீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீ ஏமாந்துட்டான்னு எழுதி கொடுத்து போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. பணம் போயிடுச்சுன்னு எழுதி கொடுத்து எல்லாருமே மறுபடியும் விஜயா வீட்டுக்கு போயிடுறாங்க. உடனே அண்ணாமலை மீனாட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் முத்துட்டு சொல்ல வேண்டாமா, ஏற்கனவே ரொம்ப கோவப்படுவான், மனோஜ் ஒரு ஏமாந்த கோழி எதுக்கு ஆமாண்டான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்படி இருக்கும்போது 30 லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்துருக்கான்னு தெரிஞ்சால் அவன் மனசளவில் ரொம்ப சங்கடப்படுவாமா, அதனால் எதுவுமே கேட்க வேண்டாம் விட்டுருமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஏதாவது முக்கியமானதுன்னா என்கிட்ட சொல்லுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. எதனாலும் நான் சொல்லிக்கிறேம்மா அப்படி அவராட்டும் பொறுமையாக சொல்லிப்போம், வெளியூர் ஆஃபர் போயிருக்கான். இப்படி இருக்கும்போது நம்ம இங்கே அப்படி நடக்குன்னு என்ன சங்கடம். இந்த மனோஜ் வந்து 5 கோடி ரூபா விட்டால் 3 கோடி ரூபாய்க்கு ஒருத்தன் தாராங்கும் போது யோசிச்சிருக்கணும். அது போக ஒரு டாக்குமெண்ட்டை பற்றி விசாரிக்கணும்னா எங்கே போகணும்னு அது கூட தெரியாமல் இருக்கவன் என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் விஜயா ரோகிணியும் மனோஜையும் ரொம்பவே சத்தம் போடுறாங்க. 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்கீங்க, யார் பேரில் டாக்குமெண்ட் இருக்குன்றன்னு பார்க்காமே கொடுத்துருவீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு பேப்பரை காமிச்சாங்க, அதில் அவர் பேர் தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அவர் பேர் தான் இருந்துச்சுன்னு சொல்லிங்க, இப்போ அவர் டாக்குமெண்ட்டே தப்புங்காரு அப்படி இப்படிங்கிறாங்க. அதான் ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க என்னத்தை புரிஞ்சு என்ன செய்ய, மனோஜுக்கு போதுமான சிந்தனை இல்லை, ஒரு வீட்டை வாங்கிறதுக்கு முன்னாடி எப்படி அதை விசாரிக்கணும் எது விசாரிக்கணும்னு சொல்லி யார்கிட்டையாவது கேட்கணும். பூரா ஆர்வ கோளாறுல ஆசை பிடிச்சி இருந்தால் அப்படி தான் இருக்கும். பாரு எல்லாம் போச்சா, 30 லட்ச ரூபா போச்சு. ஏற்கனவே ஒரு பொட்டை பிள்ளைட்டு 27 லட்ச ரூபா ஏமாந்துருக்கான், இப்போ 30 லட்ச ரூபா ஏமாந்துருக்கான்.
இறந்து எப்படி மீண்டு வருவான், அந்த 30 லட்ச ரூபா எப்படி வந்துச்சு, 30 லட்ச ரூபாய் வருமானத்தில் வந்தது தானா அப்படிங்கிறாங்க. ஏப்பா அதெல்லாம் வருமானம் தான் வந்தது, நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அந்த 30 லட்ச ரூபான்ட்டு வாங்கணும், என்னப்பா செஞ்சு வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் என்ன பெரிய அதிகாரியா, பெட்டிஷன் கொடுத்துருக்கலாம், அவங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா செல்லு வேறு சுவிட்ச் ஆஃப்னு வருது, என்ன செய்யணும் தெரில அப்படிங்கிறாங்க. தெரியலையா, இது இப்போ என்கிட்ட கேளுங்க, வீடை வாங்குறதுக்கு ஒட்டி நாங்கள் ரொம்ப யோசிச்சு வாங்கும்போது அவசரப்பட்டு வாங்கினோம், இன்றைக்கி நீ அனுபவிக்க அப்படிங்கிறாரு அண்ணாமலை. இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் வாழ்க்கையில், ரோகிணி விஜயாவோட நிலை என்னவாகும் அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.